தோட்டபுரங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஈஸ்வரிங்கிற பாட்டி அவங்களோட நிலத்துல நிறைய காய்கறிகளை நட்டு அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த விவசாய தொழில் தான் பாட்டி ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பா காலையில எந்திரிச்சு வேலையே பார்க்க முடியல, இடுப்பு பூரா செத்து போச்சு பார்த்துக்க. இப்போ டீயை குடிச்சுப்புட்டு சாப்பிட்டுப்புட்டு ஒழுங்கா வேலையை பார்க்கணும். இப்படியே உக்காந்தோம்னா சோம்பேறித்தனமா ஆகி போயிடும். அப்படியே வேலை நின்று போயிடும். ஈஸ்வரி பாட்டி வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தன்னோட வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு யாரும் இல்லாதனால அவங்க ஒருத்தராக தான் வேலை பார்ப்பாங்க. ஈஸ்வரி பாட்டி தன்னோட தோட்டத்துல நிறைய காய்கள்ல நட்டு வச்சிருப்பாங்க. அப்பா இடுப்பே என்ன வலி, இதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் எடுத்துக்கிட்டு போவோம். போதும், முதல்ல இதை கொடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு இதை பிடுங்கினதே பெரிய விஷயமா போச்சப்பா. எம்மா கடவுளே, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குதே. போய் கொடுத்துட்டு வருவோம். ஏப்பா மொத்தமே இதில் 5000 ரூபாய்க்கு காய்கறி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. நீ கொஞ்சம் பார்த்து கொடு. நான் விவசாயினால கொஞ்சம் எனக்கு பார்த்து கொடு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும். ஒரு 3000 ரூபாவாவது சேர்த்து கொடுப்பா. இது பாருங்க பாட்டி, நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கெலாம் என்னால் கொடுக்க முடியாது. 3000 ரூபா தரேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது கொடுக்க முடியாது. இங்கிட்டலாம் அவ்வளோ ரேட்டுக்கு தான் போடுறாங்க. நான் ரெகுலராக வாங்கினனால தான் 3000 ரூபா கொடுக்குறேன். அப்படி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களே, இந்நேரம் 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் கேட்டிருப்பேன். இவ்வளோ காய்கறிகளையும் அவ்வளோக்கு தான் போகும் பார்த்துக்கோங்க. எனக்கு 3000 ரூபாய்க்கு போடுங்க, அவ்வளவுதான். என்னப்பா நீயே, இதை மொத்தமே 5000 ரூபாய்க்கு நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நீ 3000 ரூபா கேட்குறியே, எப்படிதான் எனக்கு கட்டுப்படி ஆகும்? 2000 ரூபா எனக்கு நஷ்டத்தில் தானையா போகும். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். 1000 ரூபாவாவது சேர்த்து போட்டு 6000 ரூபாவாவது கொடுப்பா எனக்கு. என்னால் முடியவே முடியாது. 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னே எடுத்துக்கிறேன். நீங்கள் வழக்கமாக என்கிட்ட தானே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. நான் இவ்வளோக்கு வாங்குறதே பெருசு பார்த்துக்கோங்க. இந்த கிராம மக்கள் பூராமே என் கட்டில் தான் வந்து காய்கறி வாங்குவாங்க. எவ்வளோ நிறைய காய்கறிகள் வாங்குவாங்கன்னு தெரியும்ல. அப்படி பார்த்தா நான் வேற ஒரு கையை பிடிச்சிட்டு போயிடுவேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா. வேணாம்ப்பா வேணாம். நீ கொடுக்குற ரேட்டுக்கே கொடு. நீ கை விட்டுட்டேனே, எனக்கு சுத்தமாக பணமும் வராது, ஒன்றும் வராது. இது எனக்கு நஷ்டம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது? இதை உங்ககிட்ட விற்காமல் போனால் இதை விட நஷ்டமாயிருமே. எடுத்துக்க புடி, வேற வழி இல்லை. அந்த பாட்டி வேற வழி இல்லாம நஷ்டத்துக்கு தான் அந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த காய்கறி கடைக்காரனோட அண்ணன் தான் இன்னொரு வியாபாரமும் பார்த்துட்டு இருந்தா. மட்டன் சாப்பாட்டு கடைன்னு ஒரு கடையும் நடத்திட்டு இருந்தான். வர வழியில இந்த பாட்டி இந்த விஷயத்த கவனிச்சாங்க. அண்ணா 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. யாரா நீ 10 ரூபாய்க்கு சாப்பாடு கேட்டுட்டு இருக்க? ஒழுங்கா போறியா இல்லையா? இதோட ஒரிஜினல் ரேட்டே 150 ரூபா. 10 ரூபாய்க்கு எந்த முளை? போ மொத. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு கறி கூட வேணாம். வெறும் வெள்ளை சாதம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நான் தயிர் கூட ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது அண்ணா. ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்க. 10 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். இங்கே பாரு, 10 ரூபாய்க்கு கூட என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. போறியா இல்லையாடா? தினமும் இதே வேலையா போச்சு. தட்டை தூக்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு சோறு கூட, 5 ரூபாய்க்கு சோறு கொடுன்ட்டு. ஏப்பா தம்பி, பாவம் இல்லையா? வயிற்று பசிக்காக தானே கேட்குறான். ஒரு 10 ரூபாய்க்கு தானே கேட்குறான். கொஞ்சம் சாப்பாடு அள்ளி கொடுத்தா நீ குறைஞ்சிட மாட்டப்பா. பாவம் அனாத பையன் இல்லையா? கிழவி, நீ தம்பி கடையில் காய்கறி விற்கிறது தானே? நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. 10 ரூபாய்க்கு நீ சோறு போட்டுட்டு வைக்கும். ஆளப்பாரு, விவசாட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என் தம்பியை நம்பி என்னை நம்பி தான் நீயே பொழைச்சிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் என்ன உனக்கு வாய்ப்பேச்சு? முதங்கிட்ட கிளம்பு. என் தம்பியோட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு காய்கறிலாம் கம்மியான விலைக்கு வாங்கணும். என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. போய் இனிமேல் தான் கடையை பார்க்கணும். 2 கடையும் பார்க்கறதுக்குள்ளே எனக்கு உயிரே போகுது. இதில் நீ வேற வந்து இவனுக்கு 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் கதியா அதோ கதியா இருக்குது. நீ எல்லாம் பேசாத, போ முத. அந்த பாட்டியும் மனசு கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. சப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு 2000 ரூபா நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்குது. நான் இதெல்லாம் எப்படி ஈடுகட்ட போறேன்னு தெரில. இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்கினா நாங்களாம் எங்கே போகிறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல கடவுளே. கீரை வாங்கிக்கிறீங்களா? எம்மோ கீரை எம்மோ ஈஸ்வரி அம்மா, கீரை வாங்கிக்கம்மா. ஒரு கட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையா இருக்குதுமோ? என்னோட நிலத்திலே நிறைய கீரையெல்லாம் இருக்குதுரி. எனக்கு வேணாப்போ. நானே கடுப்பில் உட்காந்துருக்கிறேன். இதில் நீ வேற எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காத. என்னாச்சு ஈஸ்வரி அம்மா? என்ன கடுப்பில் உட்காந்துருக்கிறீங்க? நீங்கள் எப்போவுமே சிரிச்ச முகமாக தானே இருப்பீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதை ஏமா கேட்குற? இந்த காய்கறி எல்லாம் 5000 ரூபாய்க்கு நான் கிட்டத்தட்ட அறுவடை பண்ணியிருப்பேன். ஆனால் விற்றது எவ்வளோ தெரியுமா? வெறும் 3000 ரூபாய்க்கு. 2000 ரூபா நஷ்டத்தில் முடிஞ்சிருக்குது. இதை நினச்சி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை விட்டால் நமக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. பேசாம நீங்க இதெல்லாம் நஷ்டத்துல கொடுக்கறதுக்கு ஒரு 5 ரூபாய் சாப்பாடு கடைன்னு ஆரம்பிச்சா கூட அதுல கூட கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலயும் 2 கரண்டி வச்சுட்டு ஒரு சாப்பாடு 5 ரூபா வித்தீங்கன்னு வச்சுக்கவே, ஏழை எளிய மக்கள்லாம் நல்லா வயிறார வந்து சாப்பிட்டுட்டு போவாங்கல்ல. உங்க நிலத்துல தானே காய்கறி எல்லாம் விதைக்கிறீங்க. கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே இந்த மக்களுக்கு பார்த்து கொடுக்கலாமே. நீங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் லாபம் வரும்ல.
அட இது கூட நல்ல ஐடியா தான். பாவம் இந்த ஊரில் இருக்க மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வர்றப்பெல்லாம் ஒரு பையனை பார்த்தப்ப ரொம்ப மனசே வேதனையாகி போச்சு. பேசாமல் நம்மளும் 5 ரூபா சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு சாப்பாடும் கொடுக்கலாம். லெமன் சோறு அந்த மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக ஓடும். இந்த மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அந்த பாட்டி காலையில் எந்திரிச்சதுமே சமைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல இல்லாம எல்லாத்தையும் அறுவடை பண்ணி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வெரைட்டியான சாப்பாடுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்களே ஓடி வாங்க ஓடி வாங்க, 5 ரூபாய்க்கு உணவு, 5 ரூபாய்க்கு உணவு. வாங்கம்மா, ஒரு சாதம் 5 ரூபா தான். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், மல்லி சாதம், முட்டை பொரியல், எல்லா பொரியலும் இருக்குது. 3 வகையான பொரியல் தரேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் பொரியல், முட்டை எல்லாம் இருக்குது. ஓடி வாங்கம்மா. அட பாட்டிமா, உண்மையதான் சொல்றீங்களா? இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பசியில இருந்தேன் பாட்டிமா 2 நாளா. எனக்கு சாப்பாடு கொடுங்க, லெமன் சோறு கொடுங்க. ஆமாப்பா, இனிமேல் இங்க யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. தக்காளி சோறுலாம் சூப்பரா இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. எல்லா சாப்பாடும் 5 ரூபா தான். பொரியல் மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுக்குறேன், ஏன்னா கட்டுப்படி ஆகணும்ல. அம்மா, நீங்கள் 5 ரூபாய்க்கு சாப்பாடு விற்கிறதே பெரிய விஷயம். கொடுங்கம்மா, வயிற்று பசிக்கு நாங்கள் எதையும் ஒன்று சாப்பிட்டுப்போம். இவ்வளோ நல்ல சாப்பாடு கிடைச்சா யாருங்க சாப்பிடாம இருப்பா? கொடுங்க. அங்கே இருக்க மக்கள் 5 ரூபா சாப்பாடுனால நல்ல வயிறார வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏண்டி ஈஸ்வரி, உன் கடையில் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குடி. 5 ரூபாய்க்கு நல்ல தரத்தில் கொடுத்துருக்குற பார்த்துக்க. இனிமேல் எப்போவும் உன் கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நன்றிடி, நான் கிளம்புறோம் என்ன? சரிடி, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சாப்பிடுங்க. இனிமேல் அந்த 5 ரூபா சாப்பாடு கடை உங்களுக்கு தான். இந்த கிழவி என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் நம்ம கடைக்கு வந்து எந்த பொருளுமே போடாம இருக்குது? ஏ கிழவி, கிழவி வெளியே வா. இதோ பாரு, மரியாதையா பேச கத்துக்க. இல்லேன்னு வச்சுக்க, என் பேரு ஈஸ்வரின்னு தெரியுதுல, ஈஸ்வரி அம்மான்னு கூப்பிடு. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? மரியாதையை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. சரிங்க ஈஸ்வரி அம்மா, நீங்க என்ன இன்னைக்கு என் கடைக்கு கொண்டு வந்து காய்கறி போடலையா? எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரக்கானா? அதனாலதான் தொலைவி வந்தேன். சீக்கிரம் காய்கறி எடுத்துட்டு வந்து போடுங்க. இனிமேலாம் உன் கடைக்கு காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து போட முடியாது. நானே 5 ரூபா சாப்பாடு கடை ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் அந்த காய்கறிலாம் எடுத்து நானே சமைச்சு கொண்டு போய் சாப்பாடாக விற்றுக்கிறேன். அதுலையாவது எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். உன்கிட்ட கொடுத்து ஒரு லாபமும் போகாமல் இருக்கிறதுக்கு அதுவே எனக்கு சிறந்தது. ஓ, அந்த சூழ்நிலை வரைக்கும் வந்துருச்சா? இனிமேல் நான் விட்டு வைக்க மாட்டேன் பாரு. உன் கடை எப்படி மூட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த மக்கள் நான் சொன்னா கண்டிப்பாக நம்புவாங்க. நான் என்ன பண்ணி உன் கடையை மூட வைக்கிறேன்னு பாரு. காலையில் எந்திரிச்சதுமே ஈஸ்வரி அம்மா சாப்பாடெல்லாம் வடித்து ஒவ்வொரு சாதமாக கிண்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, 5 ரூபா சாப்பாடு கடை ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்து உங்கள் பசியை ஆற்றுக்கங்க வாங்க. வழக்கம் போல் ஈஸ்வரி அம்மா கடையில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த காய்கறி கடைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். முட்டாள் மக்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா? இந்த பாட்டி எது தெரியுமா சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வருது? அழுகின தக்காளி, அழுகின எலுமிச்சை, இதெல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு வருது. இங்கே பாருப்பா, தேவையில்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் அப்படி சாப்பாடு செஞ்சேன், நீ பாத்தியா? ஆமா, பார்க்காமையே வந்து சொல்லுவேன். 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கும் முதல்ல நீங்க யோசிக்க வேணாமா இந்த பொம்பளை எப்படி செஞ்சு கொண்டு வரும்னு? இது பூராமே அழுகின பொருளை வச்சுதான் செஞ்சு கொண்டு வருது. ஏண்டி, 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குற உன் மனசு நல்ல மனசா இருக்குன்னு நினச்சா நீ இப்படி கெட்டெண்ண முடிச்சவளா இருந்திருக்கிறியே. பூரா ஆகாது போகாத பொருளாம் போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிற. உனக்கு மனசாட்சி இருக்குதா? உன் பிள்ளையா இருந்தால் இப்பெல்லாம் சாப்பிட கொடுப்பியாடி? நீ எல்லாம் உன்னையில என்ன சொல்லுன்னு தெரியல. இனிமேல் இவ கடைக்கு வரவே கூடாது. வாமா போவான் முத. அவன் சொல்கிறான்னு தயவு செஞ்சு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகாதீங்கம்மா. அவன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். சத்தியமாக அதெல்லாம் உண்மை கிடையாது. அங்கே யாருமே கேட்காம சொல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? என் பொழப்புல இப்படி அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறியச்சே? அப்புறம் ஈஸ்வரி அம்மா, நாளையிலேருந்து மறக்காம நம்ம கடை கொண்டு வந்து காய்கறிகளை போட்டுறணும். என்ன, இதை விட குறைஞ்ச விலையில தான் இனிமேல் வாங்குவேன். ஏன்னா உனக்கு புதுசாக தொழில் வந்துருச்சுல, இனிமேல் குறைஞ்ச விலை தான். கடவுளே, எனக்கு மட்டும் ஏதோ அப்படி நடக்குது. நான் நல்ல சாப்பாடு தானே கொடுத்தேன், எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஈஸ்வரி அம்மா, தூரத்துலேருந்து பார்த்தேன். நீங்கள் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட தயக்கப்படாமல் சொல்லுங்க. ஏமா அதை கேட்குற? நல்ல கடை தான், 5 ரூபா உணவுன்னு ஒன்று ஆரம்பிச்சேன். இந்த பொருள்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். அது பூராமே அழுகின பொருளை வச்சு செஞ்சேன்னு இந்த காய்கறி கடைக்காரன் பொய்யா என் மேலே பிம்பத்தை போட்டுட்டான். நான் அப்படி செய்கிறவளா? மக்களுக்கு அப்படி நான் செஞ்சு போட்டுருவேனா சொல்லு? இந்த நிலத்துல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் இருக்குது. இதை வச்சு தானே நான் செஞ்சு கொடுத்தேன். அதையும் கெடுத்துணுன்னு இப்படி பண்ணிட்டான். அந்த மக்களும் அதை நம்பி போயிட்டாங்கம்மா. அம்மா கவலைப்படாதீங்க, நேர்மை தான் என்றைக்கும் ஜெயிக்கும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. என் கஷ்டத்தை சொல்லி யார்கிட்ட புலம்பி என்னம்மா ஆக போகுது? போய் உன் வேலையை பாரு.
வழக்கம் போல பாட்டி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த காய்கறிகள் எல்லாம் பிடுங்கி வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. போய் அவங்கிட்டே நிக்கிறோம் பாரு. ச்சே, நம்மளெல்லாம் என்னன்னு சொல்றது, கடவுள் எனக்கு ஒரு வழி விட மாட்டேங்கிறாரே. ஏப்பா, இன்னைக்காச்சும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து எடுத்துக்கப்பா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொழப்புல உங்க அண்ணன் கை வச்சு இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன், இதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. ஒரு 10 ரூபாய் 5 ரூபாவாவது சேர்த்து கொடுங்கப்பா. மன்னிச்சிரு பாட்டி, இந்த பொருள்லாம் என் அண்ணன் 500 ரூபாய்க்கு தான் வாங்க சொல்லியிருக்கிறான். அதுக்கு மேலே 1 ரூபாய் கூட கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறான். அதனால 500 ரூபாய்க்கு இந்த மொத்த பொருளையும் போட்டுப்போ, இல்லைன்னா உனக்கு தான் லாஸு. அட, இந்த காய்கறி கடைக்காரன் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பேசுவான். அப்பன்னு பார்த்து இவனை வீடியோ எடுத்து போய் மக்கள்கிட்ட காட்டிடுவோம். அந்த பாட்டியை எவ்வளோதான் இவன் கொடுமைப்படுத்துவான். இவன் பண்ற அராஜகத்தெல்லாம் எப்படியாச்சும் எல்லாத்தையும் சொல்லணும். அங்க இருந்த கீரை விற்கிற பொண்ணு எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தா. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், ஒரு 1000 ரூபாவது சேர்த்து கொடுப்பா. எனக்கு என்னப்பா இதில் லாபம் இருக்கும்? அந்த கடையை வச்சதுல அதுலேயும் ஏதாவது ஒரு சதி பண்ணி அதை எடுக்க வச்சுட்டீங்க. இனி எனக்கு என்னதான் லாபம் கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ திரும்பவும் கடை ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே, எங்கள் அண்ணன் என்னென்ன சொல்லுவான்னு உனக்கே தெரியும்ல. திரும்பவும் உன் கடையில் ஏதாவது சாப்பாடில் என்னத்தை கலந்து வைக்கிறேன்னு சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. முன்னாடியாச்சும் அழுகின பொருளை போட்டு தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம், இப்போ ஏதாவது கலந்து விற்கிறேன்னு சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. அதனால ஒழுங்கா நான் சொல்கிற வரைக்கும் இதை வித்துட்டு போ. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. புடி, காசை கொடு. அந்த பாட்டி கொடுக்குற காசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. மல்லியக்கா, மல்லியக்கா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்னம்மா, இப்பதான் தூங்க போனேன், அதுக்குள்ள என்னது கூப்பிட்ட? மல்லியக்கா, நீங்க அந்த பாட்டியை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. அந்த பாட்டியை பாருங்க எவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்க பண்ண சதியை பாருங்க, இதுல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அவங்க கிட்ட மொத்த வீடியோவும் காட்டினா அப்பதான் அவங்களுக்கு உண்மை என்னன்னே புரிஞ்சுது. அட கடவுளே, இது தெரியாம அந்த பாட்டியை போய் தப்பா நினைச்சு என்னென்னமோ பேசிட்டோமே. பாவம், அந்த பாட்டி எவ்வளவு நேர்மையா வித்துருக்காங்க. இந்த பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த படுபாவிகளை சும்மாவே விடக்கூடாது. அந்த பாட்டிட்ட வந்து நான் மொத்தம் மன்னிப்பு கேட்கிறேம்மா. பாவம்க்கா, அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நைட்ல இருந்து. அந்த படுபாவிக என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த பாட்டியை வேணும்னே அழுகுனதெல்லாம் விற்கிறேன்னு சொல்லி அவங்க மேல ஒரு பொய்யான பழிய போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க விவசாயம் பண்ற பொருள்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்கக்கா. நைட் ஆனதுமே அவங்க 2 பேருமே அந்த பாட்டியை பார்க்கலான்னு வந்தாங்க. நீங்க எதுக்குமா என்னைய பார்க்க வந்திருக்கிறீங்க? பாட்டி, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த கீரைக்கார பொண்ணு இருக்கால, அவ தான் அந்த வீடியோ கொண்டு வந்து காட்டினா. உங்களை எவ்வளவு பாடா படுத்திருக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்பவே ஊர் தலைவர்கிட்ட சொல்லி அவனை ஊரை விட்டே விரட்டிருக்கலாம். உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறான் அந்த ஆளு. விடுமா, நீ புரிஞ்சுக்கிட்டேல, அதுவே போதும். என்னோட சாப்பாடு கடையை பழையபடின்னு ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் எனக்கு வழிவகுங்க. எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க, அதுவே போதும். நாங்க இருப்போமா உங்களுக்கு சப்போர்ட்டா. இனிமேல் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து உங்க கடையை தாராளமா ஆரம்பிங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. அந்த பாட்டி வழக்கம் போல தன்னோட கடையை அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னல, இவங்க கடையில வாங்கி சாப்பிடாதீங்க, அழுகின பொருள்லாம் போட்டு போட்டு விற்கிறாங்கன்னு. இப்போ வந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. இத பாரு, உன்னை ஊர் தலைவர்கிட்ட புடிச்சு கொடுக்கணும் தான் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம் பாத்துக்க. ஒழுங்கா நடடா. நீ எல்லாம் ஒரு ஆள்னு, ஒரு வயசானவங்கள இந்த பாடு படுத்தி இருக்கிற நீ எல்லாம். இதுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இவனை ஊர் தலைவர்கிட்ட புடிச்சு கொடுத்தே ஆகணும். அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ஊர் தலைவர்கிட்ட பிடிச்சு கொடுத்தாங்க. அந்த ஊர் தலைவரும் அதுல இருந்து அவன் கடையில எல்லா பொருளுமே நியாயமான விலைக்கு விற்கணும்னு சொல்லி கொடுத்தாரு.